உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள நாகுன் என்ற பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவால் பிரதான சாலை மூடப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியிலிருந்து ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இந்த மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. அங்கு கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மலைப்பாங்கான அந்த மாநிலமே வெள்ளக்காடாகியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் மேகவெடிப்பும் நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. தோடா மற்றும் கிருஷ்ணபர் மாவட்டங்களை கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. கனமழை நீடிக்கும் நிலையில் மீட்புப் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் மைய வங்கி மட்டும் வெள்ளியை அதிகமாக வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபிய வங்கியின் இந்த வியூகம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என நிதித்துறை நிபுணரான கீர்த்தன் ஏஷா தனது லிங்க்டின் தளப்பதிவில் கூறியுள்ளார். உலக அளவில் மின்னணு சாதனங்கள் பயன்பாடு மிக அதிக அளவில் உயர்ந்து வரும் நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் ஒன்றான வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் வெள்ளியின் விலை உலக அளவில் வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை விட வெள்ளியின் விலையேற்ற வேகம் அதிகமாக உள்ளது. தங்கத்தில் செய்வதை விட வெள்ளியில் இரட்டிப்பு முதலீடு செய்யலாம் என ஒரு தரப்பு முதலீட்டு நிபுணர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெள்ளி சிறந்த முதலீட்டு பொருள் என அறிவுறுத்தப்படும் நிலையில் சவுதி மைய வங்கி அதை அதிகம் வாங்குவது கவனம் பெறுகிறது. பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை கடுமையாக பாதித்துள்ளது. அம்மாநிலத்தில் ஆறுகளில் கரைபுரளும் வெள்ளம் கரையோர பகுதிகளை மூழ்கடித்துள்ளது. தலைநகர் பாட்னாவில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தத்தளித்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. அங்கு கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மலைப்பாங்கான அந்த மாநிலமே வெள்ளக்காடாகியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் மேகவெடிப்பும் நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் நேரிட்டுள்ளது. தோடா மற்றும் கிருஷ்ணபர் மாவட்டங்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. கனமழை நீடிக்கும் நிலையில் மீட்புப் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வயநாடு தாமரச்சேரி மலைப்பாதையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பாறைகள் சரிந்து விழுந்தன. பெரிய பாறைகள் அகற்றப்பட்டு சாலையை சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. மீட்புப் பணிகள் முடிந்து மழையில்லாத நேரத்தில் சிறிய வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பெரிய வாகனங்கள் தொடர்ந்து மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களை இணைக்கும் குற்றியடி கணவாய் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி, உதகை பகுதியில் பலத்த காற்றும், கோத்தகிரி, குன்னூர், புறநகர் பகுதிகளில் மூடுபனியும் நிலவுவதால் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஒரு சில இடங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக பந்தலூரில் 14.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை ஒரு சவரன் 76,000 ரூபாயை நெருங்குகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 65 ரூபாய் விலை உயர்ந்து 9,470 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 520 ரூபாய் விலை அதிகரித்து 75,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 131 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு காரணமாக பாதுகாப்பான முதலீடாக கருதும் தங்கத்தில் முதலீடுகள் அதிகரிப்பதே விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. ஆந்திராவின் விஜயநகரம் அருகே சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விஜயநகரம் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியது. இந்த சம்பவத்தால் விசாகப்பட்டினம் நோக்கி செல்லும் ரயில்கள் பல இடங்களில் நிறுத்தப்பட்டன. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்றது.
தமிழ்நாட்டில் 5 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவமனை மற்றும் சுகாதார வழங்குநர்களுக்கான அங்கீகார வாரியத்தின் தரச் சான்றிதழ் கிடைத்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை, திருவண்ணாமலை, தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருவள்ளூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் இந்த தரச் சான்றிதழை பெற்றுள்ளன. மருத்துவமனை நிர்வாகம், நோயாளிகளின் பராமரிப்பு என பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியையும் அவரது தாயையும் அவதூறாக பேசிய புகாரில் முகமது ரிஸ்வி என்ற நபரை பீகார் காவல்துறை கைது செய்துள்ளது. பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தர்பங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ரிஸ்வி உள்ளிட்ட சிலர் பிரதமர் மோடி குறித்தும் அவரது தாய் குறித்தும் அவதூறாக பேசியதாக புகார்கள் வெளியாயின. இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் முகமது ரிஸ்வியை கைது செய்துள்ளதாக பீகார் காவல்துறை கூறியுள்ளது. இதற்கிடையே பிரதமரை அவமதித்ததாக கூறி பாஜக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்களை தாக்கினர். இருதரப்பும் ஆவேசமாக மோதிக்கொண்டதில் வாகனங்கள் தாக்கப்பட்டன. இருதரப்பினரும் தடியால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் வந்து மோதலை கட்டுப்படுத்தினர். ஆந்திராவில் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதே அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்தது. விசாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து துறைமுகம் வரை சென்ற பேருந்தின் முன்பகுதியில் திடீரென்று கரும்புகை வெளியேறியது. உடனடியாக பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டனர். சில நொடிகளிலேயே பேருந்து முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. புகை வெளியேறியதுமே துரிதமாக கணித்து பயணிகளை வெளியேற்றிய ஓட்டுநர், நடத்துனரை பலரும் பாராட்டி வருகின்றனர். பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கெபிராஜின் தற்காப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்த மாணவியை அவர் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதனை ரத்து செய்யவும், விசாரணை முடியும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்கவும் கோரி கெபிராஜ் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்காவில் சர்வதேச மாணவர்கள், கலாச்சார பார்வையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான விசா கால அளவை குறைக்கும் புதிய விசா விதிமுறைகளை அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்மொழிந்துள்ளது. இதன்படி மாணவர்களுக்கான விசா காலம் 4 ஆண்டுகளாக குறைக்கப்பட உள்ளது. வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கான விசா காலம் 240 நாட்களாகவும், சீன பத்திரிகையாளர்களுக்கு 90 நாட்களாகவும் குறைக்கப்பட உள்ளது. 2020 இதேபோன்ற முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபராக தான் தயாராக இருப்பதாக துணை அதிபர் ஜெடி வான்ஸ் கூறியுள்ளார். USA டுடே என்ற ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், அதிபர் டிரம்பின் உடல்நிலை நன்றாகவே இருப்பதாகவும் நல்ல ஆற்றலோடு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள 3.5 ஆண்டு காலத்திலும் சிறப்பாக பணியாற்றி அமெரிக்காவுக்கு மேலும் பல சேவைகளை செய்வார் என வான்ஸ் கூறினார். எனினும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அமெரிக்க அதிபர் பதவியை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 200 நாட்களில் அதற்கான அனுபவம் கிடைத்துள்ளதாகவும் வான்ஸ் கூறினார். டிரம்ப் முழு ஆரோக்கியத்துடன் இல்லை என செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் வான்ஸின் பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்க வரலாற்றில் மிக அதிக வயதில் அதிபரானவர் என்ற பெயரை டிரம்ப் பெற்றுள்ளார். 81வது வயதில் கடந்த ஜனவரி மாதம் டிரம்ப் 2ஆம் முறையாக அதிபராக இருந்தார். முன்னதாக தனக்கடுத்து வான்ஸ் அதிபராக வாய்ப்புள்ளதாக டிரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். வான்ஸின் மனைவி உஷா இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூடானிய ராணுவத்துக்கும் அந்நாட்டில் உள்ள கிளர்ச்சி படைக்கும் மோதல் தீவிரமடைந்துள்ளது. தர்ஃபர் என்ற ஊரில் கிளர்ச்சி படைகள் நடத்திய தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டனர். 55 பேர் காயமடைந்தனர். தர்ஃபர் நகரத்தை கைப்பற்ற கிளர்ச்சி படை ஓராண்டாக தாக்குதல்கள் நடத்தி வரும் நிலையில் அதை தக்க வைத்துக் கொண்டுள்ள ராணுவம் போராடி வருகிறது. இந்த மோதலில் தர்ஃபர் நகரத்தில் உள்ள 2.5 லட்சம் மக்கள் தவித்து வருகின்றனர். ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கிடைக்காததால் 6000 குழந்தைகள் உயிருக்கு போராடி வருவதாகவும் தகவல்கள் உள்ளன. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் பன்மடங்கு லாபம் தரும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி டோக்கியோவில் இந்திய ஜப்பான் பொருளாதார கருத்தரங்கில் பேசினார். செமிகண்டக்டர், AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறுதியான முன்னெடுப்புகளை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். ஜப்பானியர்களின் தொழில்நுட்ப அறிவும் இந்தியர்களின் திறமையும் சேர்ந்தால் இந்த நூற்றாண்டில் உலகில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் பேசினார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் எப்போதுமே முக்கியமான கூட்டாளியாக இருந்து வந்துள்ளதாகவும் பிரதமர் பேசினார்.
தமிழகத்திற்காக இதுவரை 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் கூறியுள்ளார். திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோவின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர், பீகாரில் ஏற்பட்டது போல தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக விழிப்புணர்வுடன் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாளைய வெளிநாட்டு பயணத்தின் போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏக்களின் தொடர் சட்டவிரோத செயல்கள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் மட்டும் பாலியல் குற்றச்சாட்டுகள், மணல் கடத்தல், ரியல் எஸ்டேட் மோசடி என ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மீது 6 புகார்கள் பதிவாகியுள்ளன. ஸ்ரீசைலம் எம்எல்ஏ ராஜசேகர் ரெட்டி வனத்துறை அதிகாரிகளை கடத்தி தாக்கியது, ஸ்ரீகாகுளத்துக்கு உட்பட்ட ஆமுதாள வலசா தொகுதி எம்எல்ஏ ரவி மீது கல்லூரி முதல்வர் பாலியல் புகார் என பல சிக்கல்கள் எழுந்துள்ளன. இது தவிர சந்திரபாபு நாயுடுவின் உறவினரும் நடிகருமான ஜூனியர் என்டிஆருக்கு எதிராக அனந்தபூர் எம்எல்ஏ டகுபதி பிரசாத் கிளம்பியுள்ளதும், ஜூனியர் என்டிஆர் ரசிகர்கள் டகுபதியின் உருவ பொம்மையை எரித்ததும் கட்சிக்குள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் மராத்தா மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜாரங்கே மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளார். மும்பையில் நடைபெறும் இப்போராட்டத்தில் அவரது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்றுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும், தன்னை சுட்டுக் கொன்றாலும் கவலை இல்லை என்றும் ஜாரங்கே கூறியுள்ளார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி 2 ஆண்டுகளுக்கு முன் ஜாரங்கே 9 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மாநில அரசு உறுதியளித்ததால் அப்போது அவர் போராட்டத்தை கைவிட்டிருந்தார். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் IMF எனப்படும் சர்வதேச நிதியத்தின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியை வகிக்க உள்ளார். உர்ஜித் பட்டேல் 2016 முதல் 2018 வரை ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்தார். ஆனால் பதவிக்காலம் முடியும் முன்பே இவர் பதவியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார். இவர் ஏற்கனவே சர்வதேச நிதியத்தில் பணிபுரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உத்தராகண்ட் மாநிலம் பலத்த மழையால் தத்தளிக்கிறது. சமோலி, ருத்ரபிரயாக், தெஹ்ரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. மண் சரிவால் பல கிராமங்களில் வீடுகள் இடிந்துள்ளன. மேலும் பல வீடுகள் மண்ணில் புதைந்து விட்டன. பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்க கூடும் என்றும், மண் சரிவில் சிக்கி இறந்திருக்க கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெஹ்ரி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் மேக வெடிப்பு பெருமழை ஏற்பட்டதால் அங்கு பாதிப்புகள் கடுமையாக உள்ளன. பல்வேறு நெடுஞ்சாலைகள் மண் சரிவால் மூடி கிடக்கின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால வேகத்தில் நடப்பதாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்திலும் மழை பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. குழு அருகே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டது. கார் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பாலம் துண்டிக்கப்பட்டதால் இப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. தலைநகர் டெல்லியிலும் மழை தொடர்கிறது. மிதமான மழை பொழிவுக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் லாத்தூர் மாவட்டத்தில் கனமழை நீடிக்கிறது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினருடன் ராணுவ வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர். பல சாலைகள் வெள்ளத்தால் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மழை ஓய்ந்த நிலையிலும் பல இடங்களில் வெள்ள பாதிப்புகள் நீடிக்கிறது. பாலாசோர், பத்ரக், ஜெய்ப்பூர் மாவட்டங்களில் வெள்ளம் வடியாததால்
பல்லாயிரக்கணக்கானோர் முகாம்களில் தொடர்ந்து தங்கியுள்ளனர். கோராபுட் மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 பேரை வெள்ளம் அடித்து சென்ற நிலையில் உள்ளூர் மக்கள் அவர்களை மீட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியாலா மாவட்டத்தில் கனத்த மழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு அதிகரித்துள்ள நிலையில் அதிகாரிகளுடன் முதல்வர் பகவந்த் சிங் மான் ஆலோசனை நடத்தினார். தெலுங்கானாவின் சித்திப்பேட்டில் வெள்ளம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் வேகம் பிடித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கனமழை பெருவெள்ளம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. கங்கை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கங்கை நதியை வழிபடும் வகையில் வாரணாசி படித்துறையில் வழக்கமாக நடத்தப்படும் கங்கை ஆரத்தி நிகழ்ச்சிகள் தடைபட்டுள்ளன. கங்கை கரையில் நடத்தப்படும் இறுதி நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை கடுமையாக பாதித்துள்ளது. அம்மாநிலத்தில் ஆறுகளில் கரைபுரளும் வெள்ளம் கரையோர பகுதிகளை மூழ்கடித்துள்ளது. தலைநகர் பாட்னாவில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் தத்தளித்த மக்கள் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் பன்மடங்கு லாபம் தரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி டோக்கியோவில் இந்திய ஜப்பான் பொருளாதார கருத்தரங்கில் பேசினார். செமிகண்டக்டர், AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறுதியான முன்னெடுப்புகளை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். ஜப்பானியர்களின் தொழில்நுட்ப அறிவும் இந்தியர்களின் திறமையும் சேர்ந்தால் இந்த நூற்றாண்டில் உலகில் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் எப்போதுமே முக்கியமான கூட்டாளியாக இருந்து வந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பேசினார். சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தை அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். மேயர் இந்திராணி பதவி விலகும் வரை மாநகராட்சியின் எந்த கூட்டங்களிலும் பங்கேற்க மாட்டோம் என அதிமுகவின் 16 மாமன்ற உறுப்பினர்களும் அறிவித்துள்ளனர். இதையடுத்து மதுரை மாநகராட்சி 42வது மாமன்ற கூட்டம் அதிமுக உறுப்பினர்களின் பங்கேற்பு இன்றி நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேயர் மு. அன்பழகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் சில திட்டங்களுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். அப்போது மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர் ராமதாஸ், இந்த இருக்கையில் இருக்க உங்களுக்கு தகுதியில்லை என்று பேசியதால் மேயர் கோபமடைந்தார். எனவே அவரை 2 மாதங்களுக்கு கூட்டத்தில் பங்கேற்க தடை விதித்து மேயர் உத்தரவிட்டார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் 2 கோஷ்டிகளின் மோதலில் முடிந்தது. இதில் காயமடைந்த 2 மாணவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதலை தொடர்ந்து சாதி ரீதியான அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடலாம் என்ற தகவல் பரவியதால் அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை அளித்து பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவமனை மற்றும் சுகாதார வழங்குநர்களுக்கான அங்கீகார வாரியத்தின் தரச்சான்று கிடைத்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை, திருவண்ணாமலை, தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருவள்ளூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் இந்த தரச்சான்றை பெற்றுள்ளன. மருத்துவமனை நிர்வாகம், நோயாளிகளின் பராமரிப்பு என பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள காட்டுப்புத்தூரில் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்த 5 வயது சிறுமி தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தனது குடும்பத்துடன் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருந்தார். அப்போது அவருடைய மகள் பைரவி சாலையோரம் இயற்கை விபத்தை கழிக்கும் போது அவ்வழியாக வந்த தனியார் பள்ளி வாகனம் அவர் மீது மோதியது. இதில் அந்த சிறுமி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.
பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தை உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் வேளாங்கண்ணி விழாக்கோலம் பூண்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி செப்டம்பர் 7ஆம் தேதியும் கொடியிறக்கம் செப்டம்பர் 8ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. நாகை மற்றும் கீழ்வேளூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சட்டவிரோதமாக தரிசன டிக்கெட்டுகள் விற்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதிப்படுத்தவும் கோயில் பாதுகாப்பிற்கு தேவையான கூடுதல் காவலர்களை நியமிக்கவும் இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் விற்பனை செய்யப்படும் நிலையில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் புரோக்கர்கள் டிக்கெட் விற்பனை செய்து பணம் வசூலிப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் கோயில் ஊழியர்களை மோசடியில் ஈடுபடுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கெபிராஜின் தற்காப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்த மாணவியை அவர் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதனை ரத்து செய்யவும் விசாரணை முடியும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்கவும் கோரி கெபிராஜ் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தஞ்சையில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் தனியார் குடிநீர் விற்பனை நிறுவனத்தை அகற்றக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட 47வது வார்டில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தனியார் குடிநீர் நிறுவனத்தால் நிலத்தடி நீர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் நீர் வற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை அகற்றக் கோரி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் முழக்கமிட்டனர். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக வந்த தகவலை அடுத்து மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 13 நாட்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் போராட்டம் நடைபெறக்கூடும் என்ற தகவலால் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள், 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வாகனங்கள், 5 ஆம்புலன்ஸ்கள் ஆகியவை வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அரசு பேருந்து ஒன்றை கண்டதும் ஒரு காட்டு யானை வேகமாக ஓடி வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தினார். யானை தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் பேருந்தில் இருந்த பெண் பயணிகள் ஜன்னல் கண்ணாடிகளை வேகமாக மூடினர். நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி, உதகை பகுதியில் பலத்த காற்றும், கோத்தகிரி, குன்னூர், புறநகர் பகுதிகளில் மூடுபனியும் நிலவுவதால் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஒரு சில இடங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக பந்தலூரில் 14.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்ததை எதிர்த்து சிவில் வழக்கு தொடர அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்த உட்கட்சி தேர்தல் ஆகியவற்றை எதிர்த்து உரிமையில் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி ராம்குமார் ஆதித்தன், KC பழனிசாமியின் மகன் சுரேன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். அதை விசாரித்த நீதிபதி வேலுமுருகன் வழக்கு தொடர அனுமதித்து உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் அனிதா சமந்த், செந்தில்குமார் அமர்வு விசாரித்தது. சுரேன், பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் அதிமுக உறுப்பினர்களே இல்லை என்று பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. அதிமுக உறுப்பினர்கள்தான் என ஆதாரங்களுடன் நிரூபித்த பிறகே வழக்கு தொடர தனி நீதிபதி அனுமதித்ததாக சுரேன், பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர். சிவில் வழக்கு தொடர அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர்.